மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அது நீ கடவுளோடு பேசும் ஜெபம் உன்னோடு இல்லாமல் இருப்பதே ஆகும். வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் எதை குறித்தாவது கவலைப்படாமல் எல்லாவற்றையுமே ஜெபத்தினால் கடவுளிடம் கேளுங்கள். நாம் பல ஆண்டுகளாக தேவாலயத்திற்கு சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் இன்னும் இந்த உலக ஆசைகளின் பிடியிலேயே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:8 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மேடையில் நிற்கும் பிரசங்கிகள் மிகச்சிறந்த கருத்துக்களை பேசலாம். ஆனால் அவர்களும் கூட இறைவனின் பலம் இல்லாமல் வெறும் மனித அறிவோடு பேச வாய்ப்பிருக்கிறது. பொதுவாக ஒரு ஆராதனையோ அல்லது ஒரு சபையையோ நாம் எப்படி மதிப்பிடுகிறோம்? இன்று பாட்டு சூப்பர், மனசுக்கு நல்லா இருந்துச்சு, அல்லது இன்று ஆராதனை முடிந்து வரும்போது நிம்மதியாயிருந்தது என்று சொல்கிறோம். ஆனால் உன் உடல் சார்ந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை வைத்து மட்டும் ஒரு ஆராதனை சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது. நம்முடைய சுய சுபாவம் எப்போதும் நம்மை மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் உணரச் செய்யவே விரும்பும். அது நமக்கு ஒருவித தற்காலிக நிம்மதியை கொடுக்கும். சிலர் சொல்வார்கள், இன்று சர்ச்சுக்கு போனது ரொம்ப திருப்தியாயிருந்தது. சிலர் சொல்வார்கள், இன்று என்னவோ ஒரு மாதிரி கவலையாயிருந்தது. உண்மையில் ஆராதனை என்பது உன் மனதுக்கு வெறும் நல்ல உணர்வை கொடுப்பதற்காக அல்ல. அது உன்னை பாவத்திலிருந்து மனம் மாறச் செய்வதற்காக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆராதனை முடிந்து வெளியே வரும்போது, நான் இன்னும் மாற வேண்டும், என் தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த தெய்வீக உறுத்தல் உனக்குள் வருகிறதா? அதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை. மனித உணர்ச்சிகள் தரும் மகிழ்ச்சி சில மணி நேரங்களில் மறைந்துவிடும். வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தரும் விடுதலை உன் வாழ்க்கையே மாற்றும். வெறும் உணர்ச்சிகளை தேடாதே, ஆழமான ஆத்தும விடுதலையை தேடு. இன்று நாம் காணும் பல ஆராதனைகளும் உணர்ச்சி போராட்டங்களும் வெறும் மனித சுபாவத்தின் வெளிப்பாடுகளை தவிர வேறல்ல. உனக்கு தெரியுமா, ஒரு மனிதன் தன் சொந்த முயற்சியினால் ஜெபிக்கவும் முடியும். இன்று பல பிரசங்கிகள் மேடையில் இதையே அடிக்கடி செய்கிறார்கள். உலகெங்கும் ஆயிரக்கணக்கான தேவாலயங்கள் இயேசுவின் நாமத்தில் கூடுகின்றன. ஆனால் அங்கே கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மனிதனின் சுயபலமும் உலக அறிவும்தான். இந்த மனித சுபாவம் என்றால் என்ன தெரியுமா? சுருக்கமாகச் சொன்னால் அதுதான் நான். எனக்கு எப்படி தோன்றுகிறது? நான் எதை விரும்புகிறேன்? என் முயற்சி என்ன? என் திறமை என்ன? இந்த நான் என்கிற அகங்காரம் ஒருபோதும் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அது சாத்தியமே இல்லை. ரோமர் 8:8 மனித சுபாவத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உன் சுய விருப்பமும் தேவனுடைய ஆவியும் எப்போதுமே ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. இவை ஒருபோதும் ஒன்றாகச் சேர முடியாது. இருளும் ஒளியும் போல இவை பிரிந்தே இருக்கும். நீ ஆவியில் ஜெபிப்பதாகச் சொல்லிக்கொண்டு உன் இஷ்டப்படி உலக ஆசைகளில் நடக்க முடியாது. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சடங்கு சம்பிரதாயங்களில் இல்லை. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல. ஜெபம் என்பது உன்னை படைத்த தேவனோடு நீ கொள்ளும் ஆழமான உறவு. அது அவரோடு நீ வைத்துள்ள தெய்வீக கூட்டுறவு. நீ ஜெபத்தில் அவரோடு உண்மையாக இணையும் போது, நான் என்கிற சுயம் சாகடிக்கப்பட்டு தேவனுடைய ஆவி உனக்குள் ஆளுகை செய்ய தொடங்கும். அப்போதுதான் உன் ஆராதனை உண்மையானதாக மாறும். வெறும் உணர்ச்சிகரமான பாடல்களிலும் மனித புகழ்ச்சிகளிலும் உன் ஆத்துமாவை தொலைத்து விடாதே. உன் சொந்த விருப்பத்தையும் பெருமையையும் சிலுவையில் அறைந்துவிட்டு ஆவியானவரின் ஆழமான உறவுக்குள் வா. அங்கேதான் உண்மையான விடுதலையும் வல்லமையும் உண்டு. ஜெபம் என்பது வெறும் தேவைகளுக்காக கையேந்துவது அல்ல. அது உன்னை படைத்த தகப்பனிடம் உருகிச் சொல்லும் ஆழமான அன்பு மொழி. ஆண்டவரே, எனக்கு நீர் மட்டுமே தேவை. உலகம் தருவதை விட உம்மை மட்டுமே நான் அதிகம் விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்திற்காக என் ஆத்துமா ஏங்குகிறது. உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மோடு மட்டுமே எப்போதும் இருக்க விரும்புகிறேன். இந்த தாகம்தான் உண்மையான ஜெபம். உனக்கு தெரியுமா, பரலோகம் பூமிக்கு வந்து இறங்குவதற்கான ஒரே வழி ஜெபம் மட்டும்தான். இந்த பூமியில் நடக்கும் ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜெபத்தின் வாயிலாகவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு கடத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்தில் நீ 1000 முறை வாசித்தாலும், நீ ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த புரிதலை திறக்காவிட்டால் அது வெறும் காகிதமாகவே இருக்கும். ஜெபம் ஒன்றே அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும்.
மறந்துவிடாதே. இந்த உலகில் தேவன் செயலாற்ற வேண்டுமானால் அங்கே ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. உன் வீட்டில் அமைதியும் ஆசீர்வாதமும் பெருக வேண்டுமானால் அங்கே ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. உன் உடைந்து போன வாழ்க்கையை அவர் கட்டியெழுப்ப வேண்டுமானால் அங்கே ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபம் என்பது தேவன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன் போராட்டங்களை அவர் கையில் எடுப்பதற்கான ஒரு வாசகதவு. நீ எப்போது முழங்கால் படியிடுகிறாயோ அப்போது உன் போராட்டங்கள் முடிவுக்கு வந்து பரலோகத்தின் வெற்றி தொடங்குகிறது. ஜெபம் என்பது நம் தேவைகளை இறைவனிடம் கொண்டு செல்லும் ஒரு விண்ணப்ப வழி மட்டுமல்ல, அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான ஒரே ஒரு தெய்வீக திறவுகோல் கீ ஜெபம் மட்டுமே. ஆனால் இவ்வளவு மகத்துவமான ஜெபத்தைத்தான் இன்று நாம் நம் வாழ்க்கையில் மிக குறைவாகச் செய்கிறோம். நாம் ஜெபமில்லாமல் எல்லாவற்றையும் செய்ய பழகிவிட்டோம். அதன் விளைவு என்ன தெரியுமா? நாம் தேவாலயத்திற்கு செல்லும்போது கூட நம்முடைய உதடுகள் மனப்பாடம் செய்த ஜெபங்களை சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய இதயம் எங்கோ உலகக் காரியங்களில் அலைந்து கொண்டிருக்கும். இதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. இயேசுவே இதை பற்றி எச்சரித்தார். நீ ஒரு மிகச்சிறந்த மதவாதியாக இருக்கலாம், வாரந்தோறும் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லலாம், தசமபாகம் கொடுக்கலாம், எல்லா சடங்குகளையும் சரியாகச் செய்யலாம். ஆனால் இத்தனையும் செய்த பிறகும் நீ இன்னும் ஒரு பாவியாகவே இருக்க முடியும். அன்று பரிசேயர்கள் இடைவிடாமல் ஜெபித்தார்கள், வேதத்தை மனப்பாடம் செய்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அன்பு மகளே, மகனே, தேவன் உன் வார்த்தைகளை அல்ல, உன் இதயத்தைத்தான் பார்க்கிறார். சடங்குக்காகச் செய்யப்படும் 1000 வார்த்தைகள் கொண்ட ஜெபத்தை விட உன் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு துளி கண்ணீரும், ஆண்டவரே எனக்காக இறங்கும் என்கிற ஒரு சிறிய வேண்டுதலும் அவருக்கு அதிக பிரியமானது. உன் ஜெபம் உன் உதடுகளைத் தாண்டி உன் இதயத்திலிருந்து புறப்படட்டும். அப்போதுதான் பரலோகம் உன் வாழ்க்கையில் அசைவாடும். இப்போது நாம் ஜெபிப்போமா? உங்கள் கண்கள் மூடியிருக்கட்டும். உங்கள் உள்ளத்தின் கண்களால் இயேசுவின் திருமுகத்தை பாருங்கள். அவர் இப்போது உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் இதய துடிப்பு அவரே அப்பா என்று அழைப்பதற்கு காத்திருக்கிறார். முழு விசுவாசத்தோடு அவரிடம் இப்போது சரணடையுங்கள். பரலோக தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய ஜெபம் வெறும் உதடுகளின் சத்தமாக இல்லாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் கதறலாக மாறட்டும். நான் என்கிற சுயம் மறைந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் ஆளுகை செய்யட்டும். வெறும் உணர்ச்சிகளை தேடும் ஆராதனைகளை விட்டுவிட்டு உம்முடைய சத்தியத்தை தேடும் ஆத்துமாக்களாக இவர்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவர்களது ஜெப வாழ்க்கையை தடுத்து நிறுத்தியிருக்கும் அந்த சோம்பேறித்தனம் மற்றும் உலக இச்சையின் கட்டுகள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டும். இவர்களது வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். இவர்களது தனிப்பட்ட ஜெபத்தில் உம்முடைய பரலோக வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இவர்களது வாழ்க்கையை மாற்றட்டும். இன்று முதல் இவர்கள் புதிய ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். இவர்களது வேண்டுதல்கள் யாவையும் பரலோகத்திலிருந்து கேட்டு அற்புதங்களை செய்தருளும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்கள் இதயத்தை இயேசுவின் ஒளி நிறைந்த பாதையில் ஜெபத்தோடு வழி நடத்துவதே எங்களின் நோக்கம். இதை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.